இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன செய்ய போகிறோம்னா எள்ளு உருண்டை தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணாங்கன்னா எங்கள் அம்மா ஆரி மாவு நல்லா போட்டு பிணைஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து வந்து தோசை கல்லுல போட்டு நல்லா நம்ம சப்பாத்தி சுடுற மாதிரி நல்லா வேவிச்சாச்சு. நல்லா வெந்து போன ரொட்டி எடுத்து வந்து உரலில் போட்டு நல்லா நங்குன்னு குத்துவாங்க. இதோட ஃபுல் ரெசிபி வேணுன்னா ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன், இல்லை நம்ம சேனலில் ஃபுல் வீடியோ போட்டு வச்சுருக்கேன், அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன தேவை எல்லாத்தையுமே அதில் போட்டு வச்சுருக்கேன், மறக்காத போய் பாருங்கள். மேக்ஸிமம் நம்ம கடையில் விற்கிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் எள்ளு உருண்டையே கிடையாது. அது எள்ளை வந்து பாவில் போட்டு அப்படியே கொடுத்துருவாங்க. அதை வந்து எள்ளு உருண்டைன்னு சொல்ல மாட்டாங்க. கிராமத்தில் செய்கிற மெயினான எள்ளு உருண்டை எப்படின்னா இது மாதிரி தான் இருக்கும். பார்க்க நம்ம களி மாதிரியே இருக்கும், ஆனால் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். மேக்ஸிமம் 1 வீக் 2 வீக் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ உடம்புக்கு ஆரோக்கியம், ஹெல்த்தியானதும் கூட. நல்லா உருண்டை பிடிச்ச பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்டும் பார்த்தா வேறு லெவல் டேஸ்ட்டு. நீங்களே அதை முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.